கண்ணு, உன் புருஷன் ராஜாவை அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி ஒரு கேடியோட கை கட்டி தெரு தெருவா ஊர்வலமா கூட்டிட்டு போறாரு. அங்கே நில்லுங்க. உறவு முறை சொல்லிக்கிட்டு யாரும் உள்ள வரக்கூடாது. அப்படி மீறி வந்தா சுட்டுடுவேன். மார்க்கெட்ல என்னை அவமானப்படுத்தின ரவுடியை ஒரு மகன் தண்டிச்சோம். தம் மகன் மேல உள்ள வெறுப்பால பர்சனல் ரெவெஞ்ச் இன்ஸ்பெக்டர் இவர் உள்ளதில் இருக்கார். அவன் தான் இவர் பிள்ளையா? ஆமா சார். பெருமாள், ஒரு அப்ப தான் பிள்ளைக்கு 5 வயசு வரைக்கும் தான் அப்பனா இருக்கணும், 10 வயசு வரைக்கும் ஆசனா இருக்கணும், 15 வயசு வரைக்கும் நல்ல வழிகாட்டியா இருக்கணும், அதுக்கு மேல ஒரு நல்ல நண்பனா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை சிறப்பா அமையும். எதிர்காலத்துல பெரிய ஆளாக வேண்டிய மகனை நீயே கெடுத்துறாது. அதனால பாதிக்கப்பட போறது அவன் மட்டும் இல்ல, அவனுடைய எதிர்கால வாழ்க்கை. அன்னைக்கு ஒரு சிறந்த மாணவன் அவங்க அப்பா ஜெயில போட்டார். நான் வெளியெடுத்தேன். இன்னைக்கு அவனையே மறுபடியும் ஒரு ரவுடியா எடுக்கிறேன். ஓ, இவனா பணக்காரர்களையும் மணப்பெண்களையும் கடத்தும் கூலிப்படை. இந்த கூட்டத்தால பாதிக்கப்பட்ட ஒரு பணக்காரன் தான் எங்க அப்பா கிட்ட இந்த போட்டோவை கொடுத்து இவனை பத்தி எழுத சொன்னாரு. இந்த நியூஸ பத்திரிகையில போடுறதுக்குள்ள எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்போ நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க காசி கூலிப்படையை சேர்ந்தவன். பெருமாள் கைது பண்ணால் 22 கொலையில சம்பந்தப்பட்டவனா? இவனை வச்சு அந்த கும்பலையை பிடிச்சிடலாம். கூலிப்படையை சேர்ந்த ஒரு ஆளை இன்ஸ்பெக்டர் பெருமாள் அரெஸ்ட் பண்ணிட்டாரா? வெரி குட். பெருமாள், உனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். தேங்க்யூ. பிச்சை எடுத்துச்சான் திருமாலு, அத்தை புடுங்குச்சான் பெருமாள், மக ரவுடி அடிச்சான், மருமக அடையாளம் காமிச்சா, செத்த பாம்பு அடிச்சதுக்கு இவருக்கு பாராட்டு. பார்த்து கழுத்து சுளிக்கிற போதுப்பா. ஏன்பா, உன்னால நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப ப்ரமோஷன் கிடைக்க போறத வேணான்ட்டு வரா? வேணான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, நான் ஸ்கிப்பிங் ஆடிட்டே திருப்பதிக்கு போய் தலையை ஷேவ் பண்ணிட்டு வந்துருவேன். மாலை கொடு. நீங்க எந்த கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு இந்த ஊருக்கு மாத்தப்பட்டீங்களோ அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தனை தான் நேத்து நீங்க பிடிச்சிருக்கீங்க. நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாம பண்ணீங்களோ அதை நான் கேட்க விரும்பல. எப்படி இருந்தாலும் டிஜிபி அவர் சார்பா பாராட்ட தெரிவிக்க சொன்னார். நீங்க பிடிச்சு வச்சிருக்கிற அந்த கைதியை வச்சு அந்த கூட்டத்தை பிடிச்சிட்டா நிச்சயமா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு கொலகார மாட்டிக்கிட்டான், அவன் மூலமா அந்த கும்பலே மாட்டிக்கும். நம்ம போலீஸ் கில்லாடிங்கப்பா. இவன் எப்படி போலீஸ்ல மாட்டான்? நோட்டீஸ் தண்ணி அடிச்சுட்டு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தாராள் பண்ணிட்டான். அவனுக்கு சப்போர்ட் பண்ண போய் காசு மாட்டிட்டான். பத்திரிக்காரனை க்ளோஸ் பண்ண அவனை ஊருக்கு போக சொன்னேன். ஆனா அவன் கேட்கல. போலீஸ் அவனை பத்திர முழு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் அப்ரூவரா மாற போறான்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. நாளை காலையில கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் அவங்க கிட்ட ரகசிய வாக்குமூலம் வாங்க போறாராம். கொடுக்க கூடாது. அவன் வாக்குமூலம் கொடுக்க கூடாது. எங்க கூட்டத்துக்கு தெரியாத 2 பேர் ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரங்களை பத்தி முழு விவரங்களையும் எங்க கிட்ட சொல்லுவாங்க. நானும் மாறியும் அவங்களை கடத்தி மிரட்டி பணம் பறிப்போம். பணக்காரங்களை பத்தி உங்களுக்கு தகவல் கொடுக்கறது யாரு? அவங்கதான் எங்க கூட்டத்துக்கு தலைவர். அவங்க பேரு எனக்கு தெரியாது சார். இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததில்லை. நீங்க பிடிச்ச காசே 22 கொலையில சம்பந்தப்பட்டவனாமே. ஆமா. உங்க டிபார்ட்மெண்ட்ல யாருக்குமே அந்த கூட்டத்தை அடையாளம் தெரியாதப்போ நீங்க மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? தேங்க்யூ. திட்டம் போட்டு கொலை பண்றவெல்லாம் சின்ன விஷயத்துல மாட்டிக்குவான். இவனுக்கு அந்த கொலைக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் பிடிச்சேன். இன்னைக்கு பத்திரிக்கையில உங்க டிபார்ட்மெண்ட்ட பாராட்டுதுன்னா அது உங்களாலதான் சார். கங்க்ராச்சுலேஷன். வரட்டும். என்னால என் டிபார்ட்மெண்ட்டுக்கே பேரு வரட்டும்.
வேலை முடிஞ்ச உடனே எனக்கு பணம் கொடுக்கறது மாறி, மாறிக்கு பணம் கொடுக்கறது யாருன்னு தெரியாது சார். சார், நீங்க தானே காசு கிட்ட ரகசிய வாக்குமூலம் வாங்க வேண்டிய மாஜிஸ்ட்ரேட்? ஆமா, எவனோ ஒருத்தன் வந்தான், என் தலையில அடிச்சான். அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. கண்ணை திறந்து பார்த்தா நான் பாத்ரூம்குள்ள இருக்கேன். என் துணியெல்லாம் அவன் எடுத்துட்டு போயிட்டான் சார். அப்ப காசு கிட்ட வாக்குமூலம் வாங்குறது யாரு? மாறி. மாறி 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 யாரு? அநியாயமா இருக்குது. பட்ட பகல்ல போலீஸ் இருக்கும் போதே ஒருத்தனை வெட்டிட்டு வெடிகுண்டு போட்டு தப்பிச்சுட்டானுங்க. ஏங்க என்ன ஆச்சு? ஏன் சோர்ந்து போய் வந்திருக்கீங்க? நேத்து தான் மாலை பாராட்டுன்னு உங்க டிபார்ட்மெண்டே உங்களை புகழ்ந்தது. இன்னைக்கு என்ன ஆச்சு? சரஸ்வதி, நான் பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த அந்த கைதிய கோர்ட்டுக்குள்ள வந்து ஒருத்த வெட்டிட்டு போயிட்டான். கோர்ட்டுக்குள்ளையா? செத்து போன கைதி என் பொறுப்புல இருந்தவன். அது மட்டும் இல்ல, வெட்டிட்டு போன குற்றவாளிய என்னால பிடிக்க முடியாம போயிடுச்சு. சரஸ்வதி, இந்த சம்பவத்தால அநேகமா என் வேலையே போனாலும் போயிடும். ஹலோ பெருமாள், நான் எஸ்பி ராஜேந்திரன் பேசுறேன் சார். கோர்ட்டுக்குள்ளேயே வந்து ஒருத்த மேஜிஸ்ட்ரேட்டை அடிச்சு போட்டு அக்யூஸ்ட கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்கான். அந்த இடத்துல நீங்க இருந்து அக்யூஸ்டுக்கு ஏன் பாதுகாப்பு தரலன்னு தண்ணியில விளக்கம் கேட்டோம். நீங்க கொடுத்த விளக்கம் திருப்தியா இல்லைன்னு டிஜிபி ஆபீஸ்ல இருந்து தற்காலிகமா உங்களை வேலை நீக்க செஞ்சிருக்காங்க. என்னங்க என்ன ஆச்சு? என் வேலை போயிடுச்சு. அவன் எங்க? யாருங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொண்டாட்டியோட ஒரு சனியந்து வீட்டுக்குள்ள வந்துச்சு. அது எங்க? அவனுக்கு லேசா காய்ச்சல் அடிச்சது. என் மருமக அவனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கா. டாக்டர்? என்னங்க